வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம யூடியூப் சேனல்ல போடுற வீடியோக்களை பாருங்க. இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்சோட டீட்டெயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி ஜனவரி மாசம் சனிக்கிழமை நமக்கு 7 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த பிச்சில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான நம்ம சென்னையில தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ நிறைய பேர் டிக்கெட்லாம் வாங்கி மேட்ச் பார்க்க போறாங்க. ஸோ பார்க்கட்டும். இந்த மேட்ச் சென்னையில தான் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் கூட உங்களுக்கு பிச்சோட வியூ, பவுண்டரி லைன் எவ்வளவு இருக்கு, பிச்சை பத்தியான ஃபுல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதனால டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் எதுவும் ஒரு அப்டேட் வருது, ஒரு பிளேயர் இன்ஜுரி இல்லை இவருக்கு பதிலாக இவர் ஆடுறாரு அப்படின்னா கூட டெலகிராம்ல தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நீங்க இன்னமும் ஃபேண்டசி XL11ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் சொன்னது போலதான் உங்களுக்கு ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் இருக்கு. நீங்க முதல் முறையா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் கொடுப்பாங்க. பிளஸ் நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் ஆட் பண்ணாலும் அதுக்கு ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. ஒரு அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணாலும் உங்களுக்கு டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா XL11ல ஜாயின் பண்ணி இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பிச் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான கிரவுண்ட் எது? சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னை. நம்ம ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு ஒரு ஹோம் பிச்சு. ஸோ சிஎஸ்கே விளையாண்டாலும் இந்த பிச்சில் மாசா தான் இருக்கும். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல சொல்றது இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியா நேச்சுரலாவே இருக்கும். நீங்க பிச்சுக்காக இந்த ஸ்பின்னுக்கு சப்போர்ட் வேணும்னு எதுவும் பிச்சில் பண்ணணும்லாம் இல்லை. இயற்கையாகவே இந்த பிச்சு ஒரு ஸ்பின்னருக்கான ஒரு பிச்சு மாதிரி தான் இருக்கும். அதே போல நம்ம தெரியும் ஐபிஎல்ல சிஎஸ்கே ஃபுல்லா ஸ்பின்னர் அட்டாக் வச்சே வின் பண்ணுவாங்க. அதே போல இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிஷியல் ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு உங்களுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 6:30க்கு நான் அபிஷியலா என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிச்சில் பனி இருக்கும்பாங்க. ஏன்னா இப்ப எங்க தூத்துக்குடியிலே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனி விழுது. லாஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன் கொல்கத்தாலாம் ஃபுல்லா பனி மூட்டமா தான் இருந்தது, பார்த்திருப்பீங்க. அதனால அதை பத்தி எதுவும் அபிஷியலா சொல்றாங்களா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் இந்த பிச்சில் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓவராலா T20 இன்டர்நேஷனல் மேட்ச் ரொம்ப கம்மியா விளையாண்டுருக்காங்க. அதனால நம்ம T20 டொமஸ்டிக் லீக் எடுத்துட்டு வந்திருக்கோம். 140 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 72 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 66 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணிருக்காங்க. ஸ்கோர் வைஸா 0ல இருந்து 150க்குள்ள 108 இன்னிங்ஸ் வந்திருக்கு. 150 to 169க்குள்ள 82 இன்னிங்ஸ், 70 to 89க்குள்ள 46 இன்னிங்ஸ், 90 பிளஸ் 44 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல நமக்கு ஹை ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் 246 சிஎஸ்கே அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா RCB 70க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோரா 160ல இருந்து 170 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்க்கக்கூடியது இப்போ இந்த ரீசன்ட் ஃபார்ம். இந்த ஃபர்ஸ்ட் T20ல எப்படி ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிபிள் 11 இந்தியால சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சஞ்சு சாம்சன் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு டீசென்டான பேட்டர் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 79 ரன் ஸ்கோர் பண்ணாரு. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டரா ஆனாரு. ஆனா எல்லா மேட்சுமே அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து இந்த மாதிரி ரன்ஸ் எதிர்பார்க்க முடியுமான்னா கண்டிப்பா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆகி போறதுக்கும் அபிஷேக் சர்மாட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஹார்ட் ஹிட்டர் அப்படிங்கிறதுனால. அடுத்து சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச் 1 டவுன் வந்தாரு. பொதுவா திலக் வர்மாவை 1 டவுன் அனுப்பிட்டு அவர் 2 டவுன் வருவாரு லாஸ்ட் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸை பொறுத்த வரைக்கும். பட் இந்த சீரீஸ்ல அவர் 1 டவுன் வந்தாரு. உடனே பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் அவுட் ஆனதுனால அடுத்த மேட்சும் கண்டிப்பா சூர்யா அவுட் ஆவாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திலக் வர்மா பொறுமையா ஆடி ஒரு 19 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு அடுத்தபடியா ஹர்திக் பாண்டியா தான் நம்ம இந்தியாவோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. சாரி, 5வது பவுலிங் ஆப்ஷன்ல அவர் தான் இருக்கிறாரு. 6வது ஆப்ஷன்ல தான் நிதிஷ் ரெட்டி இருந்தார். 5வது ஆப்ஷன்ல அவர் இருக்கும்போது கண்டிப்பா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் அவர்கிட்ட ரொம்ப பிரகாசமா ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ல இருக்காரு. ரிங்கு சிங் நான் ஏற்கனவே சொன்னேன் லாஸ்ட் மேட்ச். ரிங்குவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் சான்ஸ்ங்கிறது அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது.
அப்படியே கிடைச்சாலும் 17வது ஓவர்ல இறக்கி விடுவாங்க, இல்லைன்னா 18வது ஓவர்ல இறக்கி விடுவாங்க. அப்படிங்கும்போது நிதிஷ் ரெட்டிக்கும் அதே நிலைமை தான், பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணா கூட அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் பேட்டிங் வாய்ப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா கஷ்டம் தான். அதுக்கு அடுத்து அக்சர் பட்டேல் ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர், இந்தியாவுக்கு 4 ஓவர் அட்டாக் பண்ணி 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. சிங்கி நம்ம இந்தியாவோட இனிஷியல் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். அதே போலதான் ஹர்திக் பாண்டியா இந்தியாவோட இனிஷியல் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். பிஷ்னாய் நல்ல பவுலர், பட் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் விக்கெட் எடுக்காம போயிடுவார் நினைக்காதீங்க. கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் எடுப்பாரு. வருண் சக்கரவர்த்தி, நான் ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச்ல சொன்னேன், வருண் சக்கரவர்த்தி எல்லாம் மஸ்ட் பிக்கா எடுங்க. அவருடைய ஹோம் பிச்சு கேகேஆர் வந்து, அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸா இருக்கட்டும், பங்களாதேஷ் சீரீஸா இருக்கட்டும், பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து ஐபிஎல்ல கேம்பீர் கூட ஒர்க் பண்ணாரு, இப்போ கோச் வேற. அதனால வருண் சக்கரவர்த்தியை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல தெளிவா சொன்னோம். இப்போதான் அவர் 3 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. எப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டர்ஸ் வந்து வருண் சக்கரவர்த்தியை ஃபேஸ் பண்ண முடியலையோ, அதே போலதான் இங்கிலாந்து பேட்ஸ்மேனால வருண் சக்கரவர்த்தியை ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கு அடுத்தபடியா இங்கிலாந்து டீம் வந்து இவ்வளவு கூட கேவலமா விளையாடுவாங்க நம்ம எதிர்பார்க்கல. பிலிப் சால்ட் டக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய முக்கியமான ஒன்று ஃபன் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி, பிலிப் சால்ட். அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைவர் லிவிங்ஸ்டோன் ஆர்சிபி. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக்கப் பெத்தல் 7 ரன். ஏட்டா இப்படிலாம் விளையாண்டா ஆர்சிபி கப்படிக்க நினைச்சது எல்லாமே சோழி முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு இந்த சீரீஸ் நீங்க விளையாட வராம ஃப்ரெஷ்ஷா வந்தீங்கன்னா கூட கொஞ்ச நாளைக்கு உங்களை வச்சு பில்டப் காட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் கூட சரி பிலிப் சால்ட், லிவிங்ஸ்டோனு, பெத்தெல்லாம் வாங்கினா இந்த சீசன் பிளே ஆஃப் வரைக்கும் போன்னு நினைச்சோம். ஆனா விளையாடுறத பார்த்தா கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. பட் பரவாயில்ல, ஏன்னா இந்தியா பிச்சில் எப்பேற்பட்ட பிளேயர்ஸ் வந்தாலுமே கதி கலங்க விட்டுருவாங்க. அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. அடுத்து டக்கட். ஸோ 2 பேரும் தான் இனிஷியல் ஓப்பனிங் பண்றாங்க. பிலிப் சால்ட்டுக்கு விக்கெட் கீப்பிங் அட்வான்டேஜ் இருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க. அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு பெனிஃபிட் மற்ற பிளேயர்ஸுக்கு. பிலிப் சால்ட் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த இந்த துபாய் கிரிக்கெட் லீக்லயும் பெருசா அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. டக்கட் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. நம்ம பார்த்தோம் பிபிஎல்ல ஒரு மேட்ச் அடிக்கலன்னா இன்னொரு மேட்ச் 50+ ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அடுத்து பட்லர், இந்தியா ஜெர்சி, அந்த ப்ளூ கலர் ஜெர்சியை பார்த்தாலே தலைவருக்கு என்ன ஆகும் தெரியாது, அந்த மாதிரி அடிக்கிறாரு. பட் இந்தியா பிச்ல நல்லாவே பட்லர் ஆடி இருக்கிறாரு. நிறைய ஐபிஎல் மேட்ச், சிஎஸ்கே பிச்சா இருக்கிறதுக்கு எல்லா பிச்லயுமே ஆடி இருக்காரு. ஸோ பட்லர் நல்ல ஒரு இதா இருப்பாரு. ஹாரி ப்ரூக் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு, ஒரு 17 ரன். மற்ற பிளேயர்ஸுக்கு ஓகே, அது மாதிரி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்ல எல்லா மேட்சுமே நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. லிவிங்ஸ்டோனும் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பால்ல அவுட் ஆகி போயிட்டாரு. பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, அவர் கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஜாக்கப் பெத்தேல் ரொம்ப லேட்டா ஆட வைக்கிறாங்க. ஜாக்கப் பெத்தேலோட பொசிஷன் இது கிடையாது. ஹாரி ப்ரூக்கோட பொசிஷன்ல ஜாக்கப் பெத்தேல் ஆட வச்சாதான் கரெக்டா ஆடுவாரு. ஏன்னா பிபிஎல் அந்த மாதிரிதான் அவர் வந்து ஆட வச்சாங்க. இருந்தாலும் நல்ல ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. குறையாம ஒரு 30+ ரன் இந்த மேட்ச்ல எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜிம்மி ஓவர்டன். பிபிஎல் வந்துட்டா தலைவரை கேப்டன் வைஸ் கேப்டனா போடாம இருக்க முடியாது. அந்த காரணத்தினாலதான் லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்மால் லீக்ல வைஸ் கேப்டனா கொடுத்தேன், அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. அப்புறம் ஆர்ச்சர் நல்ல ஃபார்ம்ல லாஸ்ட் மேட்ச் நல்ல கம்ப்ளீட் ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட். அந்த டீமோட இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலரா ஆர்ச்சர் இருக்காரு. 1வது ஓவர்னா 3வது ஓவர் 5வது ஓவர் பவர் பிளேலே 3 ஓவர் பவுல் பண்றாரு. அடுத்து ரஸ்கின் முக்கியமான ஒரு மெயின் ஸ்பின்னர். ஏன்னா இந்தியா பிச்சில் ஸ்பின்னுக்கு தான் சப்போர்ட் இருக்கும். ஆனா ஃபுல்லா எடுத்துட்டு வர்றது ஃபுல்லா 4 ஃபாஸ்ட் எதுக்கு எடுத்துட்டு வரணும்? அவங்களும் 2 ஃபாஸ்ட் வச்சுட்டு மீதி ஃபுல்லா ஸ்பின்னரையாச்சும் எடுத்துட்டு வந்து ஆடலாம். அதுக்கப்புறம் வந்து அட்கின்சன் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த நியூசிலாந்தோட டெஸ்ட் சீரீஸ்லாம் அவர் தான் நல்லா பயங்கரமா பவுலிங் பண்ணி அந்த சீரீஸ் வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. பட் 2 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. மார்குட் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், பட் பெருசா விக்கெட் எடுக்கல. ஐபிஎல் கூட ஆடி இருக்கிறாரு, ஒரு சில மேட்சஸ் வந்து பாத்துக்கலாம். சோ இதுபடி பாத்துக்கோங்க. இப்போ என்னுடைய ப்ரெடிக்ஷன், இந்த 2வது T20க்கு நீங்க எப்படி டீம் செட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மஸ்ட் பிக்ல வந்து யாரை வைக்கலாம். ஸோ உங்களுடைய இன்னைக்கு டீம்ல நீங்க இந்த பிளேயர்ஸ் வந்து கட்டாயமா எடுத்துக்கோங்க. இந்த பிளேயர் மேல நீங்க எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காதீங்க. இவரை டிராப் பண்ணிட்டு இவருக்கு பதிலா இன்னொருத்தர் அப்படிங்கிற பேச்சே வேணாம். அதுல வந்து ஹர்திக் பாண்டியா ரீசன் இந்தியாவோட இனிஷியல் அட்டாக்கர், பிளஸ் கடைசி 2 ஓவர்ல 1 ஓவர் போல் பண்றாரு. ஸோ 4 ஓவர் கன்ஃபார்ம், பிளஸ் பேட்டிங் வாய்ப்பு இருக்கு. அதனால கன்ஃபார்ம் நீங்க ஹர்திக் பாண்டியாவை உங்க டீம்ல மஸ்ட் பிக்கா வைக்கணும். அதே போல சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து நீங்க வந்து மினிமம் ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். பிளஸ் உங்களுக்கு வந்து
விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற இன்னும் ஒரு அடிஷனல் ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல சஞ்சுவால ஒரு 20 ரன் அடிக்க முடியலன்னு 20 ரன் தான் அடிக்கிறாரு. ஆனா ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அதனாலதான் சஞ்சு சாம்சன் வந்து மஸ்ட் பிக்கா வைக்கணும். அதே போல சிங் இந்தியாவோட இனிஷியல் அந்த 1 to 4 ஓவர்ல அட்டாக் பண்றாரு. அது போக அதுக்கப்புறம் கடைசி ஃபைனல் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி லாஸ்ட் 2 ஓவர்ல சிங்கோட ஓவர் வந்து இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 18 to 20 அந்த ஓவர்ல அட்டாக் பண்றாரு. அது போக கன்ஃபார்ம் 4 ஓவர் போலிங் பண்ணுவாரு. 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அதனால சிங்கு மேலையும் நீங்க கை வச்சிடாதீங்கன்னா மஸ்ட் பிக்கா சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா அவருடைய 4 ஓவரை பவுல் பண்ணுவாரு. யாருக்கு எக்கேடு கெட்டு போனாலும் சரி, யாரு பால் எப்படி போனாலும் சரி, அவர் 4 ஓவர் 24 பால் கரெக்டா பவுல் பண்ணுவாரு. மினிமம் 1ல இருந்து உங்களுக்கு 2 விக்கெட் வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பவுலரா இருப்பாரு. அப்புறம் பட்லர் கிட்ட இருந்து நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாதுன்னு தோணுது. மினிமம் பாத்தீங்கன்னா பட்லர்ட்ட இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன்னுக்குள்ள அடிச்சு கொடுப்பாரு. இருந்தாலும் அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கத்தக்கதா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அந்த ஸ்கோர் அடிச்சதுனால. இருந்தாலும் பட்லர் ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஆடி அந்த பவர் பிளேல இந்த ரன்னை ரீச் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஆர்ச்சர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. இனிஷியல் அட்டாக்கர், இங்கிலாந்தோட இனிஷியல்ல ஃபுல்லா அட்டாக் பண்றது ஆர்ச்சர் தான் அட்டாக் பண்றாரு. அப்படிங்கும் போது இனிஷியல்ல கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஒரு விக்கெட் வந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஆர்ச்சர் கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்தோட கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய எத்தனை போலிங் ஆப்ஷன் இருந்தாலும் ஆர்ச்சர் அவருடைய 4 ஓவர் போலிங் பண்ணிடுவாரு. அதனால இந்த 6 பேர் மேல நீங்க எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. மஸ்டா உங்களுடைய டீம்ஸ்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நீங்க பார்க்கக்கூடியது ஸ்மால் லீக்ல வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு நீங்க ஸ்மால் லீக் விளையாடுறீங்கன்னா இந்த 6 பிளேயரையுமே கொஞ்சம் கவனமா போக்கஸ் பண்ணுங்க. அதாவது அபிஷேக் சர்மா, ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் நல்லா இருக்கு. அது போக வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர். குறைஞ்சது நம்ம வந்து அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து ஒன்னு ஒரு 50+ ஸ்கோர் பண்ணுவார். இல்லைன்னா ஒரு 10 ரன்னுக்குள்ள கூட அவுட் ஆகி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட பிளேயர் தான் அபிஷேக் சர்மா, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அக்சர் பட்டேல் அவருடைய 4 ஓவரை வந்து கம்ப்ளீட்டா போலிங் பண்றதுனால மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் அவரால் எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா 24 பால் இந்த பிச்சு பொதுவா நேச்சுரலாவே ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும் போது அக்சர் பட்டேல் நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடுறாரு. அப்புறம் திலக் வர்மா, ஏன்னா சஞ்சு சாம்சன்லாம் ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான், டப்புன்னு அவசரப்பட்டு அடிப்பார். அதே போலதான் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவும் அதே போலதான். ஆனா அந்த லைன்ல நம்மளுடைய திலக் வர்மா ரொம்ப பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். ஒரு 20 பால்ல ஒரு 25 அந்த மாதிரி ஆடி ஒரு டீசெண்டா நமக்கு வந்து ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால நீங்க ஸ்மால் லீக்ல அவரை போக்கஸ் பண்ணலாம். அது போல பிலிப் சால்ட், ஏன்னா பிலிப் சால்ட்டை வந்து ஒரு 40% பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா பிலிப் சால்ட்டை வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிளஸ் அவர் டீம்ல வந்து விக்கெட் கீப்பிங்ல நிக்கிறாரு. அப்படிங்கும் போது அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் பிலிப் சால்ட்டுக்கு. அதனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பவர் பிளே ஹிட்டர், அந்த ஒரு 6 ஓவர் 4 ஓவர் நின்னாலே போதும், அவர் வந்து அந்த எதிர்பார்த்த ஸ்கோரை வந்து அடிச்சு கொடுத்துருவாரு. அடுத்து லிவிங்ஸ்டோனுக்கு வந்து பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு இந்த மேட்ச்ல. அதனால நீங்க கண்டிப்பா லிவிங்ஸ்டோனை போக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடில் ரஸ்கிட் அந்த டீமோட ஒன்லி மெயின் பவுலர், கம்ப்ளீட்டா 4 ஓவர் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. 1ல இருந்து 2 விக்கெட், குறைஞ்சது 1 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதனால இந்த 6 பேரையும் நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கட்டாயமா இந்த 6 பேரையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்ததா இதுதான் முக்கியமானது. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மஸ்ட் பிக் பார்த்துட்டீங்க, அப்புறம் ஸ்மால் லீக் பார்த்துட்டீங்க. இப்போ ஒரு மினி லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் விளையாடக்கூடிய லீக், இல்லைன்னா ஒரு 100 பேர், 10ல இருந்து 100 பேர் விளையாடக்கூடிய லீக்லாம் நிறைய லீக் இருக்கு. இப்ப எக்ஸல் லெவன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 பேர், ஒரு 120 பேர் விளையாடக்கூடிய லீக் இருக்கு. அதுல வந்து எப்படி டீம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததுல ஒரு 10 பிளேயர் வந்து சேஃபா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு 9 பிளேயர் வந்து சேஃபா வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய 11வது பிளேயரும் மீதி 1வது பிளேயரும் இதுல 2 பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சூரியகுமார் யாதவை கொஞ்சம் பேர் வந்து போக்கஸ் பண்ணல. எல்லாருமே வந்து நம்மளுடைய சஞ்சு சாம்சனு, அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹார்திக்னு தான் போறாங்க. சூரியகுமார் யாதவை ஒரு 40% பேர் தான் செலக்டே பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி மினி கிராண்ட் லீக் போகும்போது சூரியகுமார் யாதவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்.
அதே போல பிஷ்னோய் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 0 விக்கெட் 4 ஓவர் பவுலிங் பண்ணி அப்படிங்கிறதுனால வெறும் 20% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய போக்கஸும் சிங்கு, வருண், அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல்னா போகுது. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல நீங்க பிஷ்னாய் கிட்ட இருந்து மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இந்த மாதிரி லீக்ல போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அதே போல டக்கெட் நீங்க பார்த்திருப்பீங்க, பிபிஎல் ஒரு மேட்ச் டக்ல போய் 2 மேட்ச் டக்ல போனார். ஆனாலும் 2 மேட்ச் வந்து 60+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஒரு மேட்ச் அடிக்கலன்னா இன்னொரு மேட்ச் ஸ்கோர் பண்ணுவாரு. ஏன்னா பவர் பிளே ஹிட்டர். அந்த சிங் ஓவரை மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் ஒரு 30+ ரன் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அதனால நீங்க வந்து இந்த 3 பேரையுமே கட்டாயமா நீங்க ஒரு 50 11ல இருந்து ஒரு 100 பேர் விளையாடக்கூடிய லீக்ல பிளே பண்ணீங்க அப்படின்னா அந்த மஸ்ட் பிக் பிளேயரை சூஸ் பண்ணிட்டு ஸ்மால் லீக் பிளேயரையும் ஒரு 5 பேரை சூஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு பிளேயரை வச்சு நீங்க கண்டிப்பா உங்களுடைய டீம்ல வந்து ரிஸ்க் எடுக்கலாம். நீங்க ஒரு 10 பிளேயர் நான் சொன்னது போல சேஃபா போட்டுக்கோங்க. யாரு, ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, பட்லர் எல்லாரையும் எடுத்துட்டு அந்த 11வது பிளேயரா உங்க டீம்ல சூர்யாவை எடுத்தாலும் சரி, இல்ல ரவி பிஷ்னாய் எடுத்தாலும் சரி, இல்ல பென் டக்கட் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு கிராண்ட் லீக் டீம் போறீங்களா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. மெகா லீக்ல வந்து கண்டிப்பா இந்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப செலக்டட் கம்மி. வெறும் 5ல இருந்து 10% பேர் தான் செலக்டே பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நீங்க மெகா லீக் விளையாடும் போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு பிளேயர் உங்க மெகா லீக் டீம்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா உங்களுடைய என்ட்ரி ஃபீஸ் வந்து அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் மீதி இருக்கக்கூடிய 9 பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுவே இந்த பிளேயர் வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஒன் சைடா மெகா லீக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு சும்மா ஏனோதானெல்லாம் டெய்லி மெகா லீக் அடிக்க முடியாது. இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10,000 பேர் விளையாடக்கூடிய லீக்ல இந்த மாதிரியான பிளேயர்ஸ். ஜாக்கப் பெத்தேல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க பிபிஎல் பாத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பொறுமையா ஆடி இது பண்ணுவார். அதே போல நீங்க பேட்டிங் பொசிஷன் கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஜாக்கப் பெத்தேல் கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வந்து நம்ம குறையாம எதிர்பார்க்கலாம். அதனால நீங்க பெத்தேல வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க. அதே போல அட்கின்சன் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. நியூசிலாந்து சீரீஸோட நல்ல விக்கெட் எடுத்தாரு. இன்னைக்கு மேட்ச்ல நான் குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் மினிமம் ஒரு விக்கெட் நீங்க வந்து அட்கின்சன் இருந்து எதிர்பார்க்கலாம். அதே போல நிதிஷ் ரெட்டி ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ஆனா இப்போ இவருக்கு வந்து பெருசா பேட்டிங் இல்ல பவுலிங் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை இங்கிலாந்து பேட்டர்ஸ் வந்து மற்ற பிளேயர்ஸ் பாலை பிடிச்சி அடின்னு அடிச்சாங்கன்னா ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணிட்டாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. திடீர்னு டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிதிஷ் ரெட்டி பேட்டிங் பண்ணாருன்னா இந்த 5% எடுத்ததுனால அவரை வந்து யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ அவர் நல்லா விளையாண்டாருன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இந்த 3 பிளேயரையும் ஒரே டீம்ல செலக்ட் பண்ண கூடாது. இப்போ நீங்க வந்து ஒரு டீம் போடுறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 10 பிளேயர் வந்து சேஃபா எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் நம்ம சேஃப் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக்ல ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், வருண் சக்கரவர்த்தி, அப்படி நீங்க பட்லர் இந்த மாதிரி சேஃபா செலக்ட் பண்ணிட்டு அந்த கடைசி ஒரு பிளேயரை மட்டும் ரிஸ்கா ஜாக்கப் பெத்தேல வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஜாக்கப் பெத்தேலுக்கு பதிலா அந்த கிராண்ட் லீக் டீம்ல அட்கின்சனை போடலாம். இல்ல நிதிஷ் ரெட்டியை நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த 11வது பிளேயர் வந்து உங்களுக்கு இதா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு 30 ரூபாய் என்ட்ரி கட்டுறீங்க அப்படின்னா அந்த 10 பிளேயர் நல்லா விளையாண்டாலே அந்த 30 ரூபாய் என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுல வந்து கெட்டுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா ரேங்க் முன்னாடி போறதுக்கு இந்த 3 பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல இப்போ நீங்க ஸ்மால் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா போட வேண்டியது ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, சிங். இந்த 3 பேரையும் தான் நீங்க இன்னைக்கு ஸ்மால் லீக் விளையாண்டீங்கன்னா கட்டாயமா கேப்டன் வைஸ் கேப்டன் போடணும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபார் எஸ்எல்ல இருக்கும். அது போக சேஃபு உங்க ஆப்போனன்ட் எல்லாருமே இந்த 3 பேருக்குள்ள தான் வருவாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பிளஸ் போலிங், வருண் சக்கரவர்த்தி, சிங் எல்லாமே இதுக்குள்ளதான் வருவாங்க. அதுவே கொஞ்சம் கிராண்ட் லீக் பிளே பண்றீங்க, நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கிறவங்க வந்து ஆர்ச்சரை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இங்கிலாந்துடைய மெயின் பவுலர். அதே போல பிலிப் சால்ட்டையும் நீங்க கொஞ்சம் கவனமா போக்கஸ் பண்ணலாம். ஒரு 30 ரன் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அதே போல பிஷ்னாயும் நீங்க ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதுனால பிஷ்னாய் மட்டும் தான் இந்தியாவில யாருமே பெருசா கவனிக்கல. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ கிராண்ட் லீக்ல இந்த 3 பேரு, ஸ்மால் லீக்ல கட்டாயம் அந்த 3 பேர் தான் நீங்க ட்ரை பண்ணணும். இப்போ ஸ்மால் லீக் விளையாடுறவங்களுக்காக நம்மளுடைய டெமோ டீம்
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃபா தான் நான் டீம் எடுத்திருப்பேன் பாருங்க. பட்லரு, சாம்சனு, திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, லிவிங்ஸ்டோன், அக்ஷர் படேல், சிங்கு, ஆர்ச்சர், வருண் சக்கரவர்த்தி, பிஷ்னோர். ஒரு ரிஸ்க் 2 ரிஸ்க். அந்த 2 பேரை கொஞ்சம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த 2 பேர்ல ஒன்னு இதுல போயலாம் சூரியகுமார் யாதவை எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி கேப்டன் வைஸ் கேப்டனா நம்ம பார்த்தாச்சு. ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்தா லாஸ்ட் மேட்ச் மாதிரி எல்லாருமே லைக் பண்ணுங்க. லாஸ்ட் மேட்ச் 200 பேருக்கு மேல லைக் பண்ணிருக்கீங்க. ஸோ அதே போல லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. உங்க நண்பர்கள் யாராச்சும் நம்மள மாதிரி ஃபேண்டசி விளையாண்டாங்கன்னா வீடியோ அனுப்பிட்டு வீடியோவை பார்க்க சொல்லுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.